இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள்ல என் தேவனாய் கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் கிருபை செய்ததாய் அவருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஆமீன். அல்லேலூயா. நம்ம முதலாக படிக்கின்ற வசனங்களை படிப்போம். யோவான் 8:32. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. தலைகளை சாய்த்து நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தம் உள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். ஆராதனைக்குரியவரே உமக்கு சோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு சோத்திரம். அப்பா அன்ற இந்த ஓய்வு நாள் நம்ம துதிக்கும் ஆராதிக்க நீ திரும்ப செய்துக்காய் சோத்திரம். நாம மகிழ்பட்டதுக்காய் சோத்திரம். அப்பா இதோ வார்த்தையை கடந்து வரும் அந்த அடையாள மரத்தை நீங்க பேசுங்க. இப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும். நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறோ அது வெளிப்படுத்துவீராக. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தை 100, 60, 30 பலன் தர உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, வார்த்தைக்கு எதிராக செயல்படுற மந்திர கட்டுகளை உட்டாய்க்கிற வான மண்டல பொல்லாத சேனைகளை நரசாக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வார்த்தைக்கு கடந்து போவோம். இந்த நாள்ல தேவன் கொடுத்த வார்த்தை அல்லேலூயா. என்ன என்று கேட்டீங்கன்னா, ஏசாயா புஸ்தகத்துல 58ஆம் அதிகாரத்துல 11வது வசனம். அல்லேலூயா. படிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கினார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். தேவனுக்கிட்ட, ஆண்டவரே நீர் ஒரு வசனத்தை கொடுத்துக்கிறப்பா. அப்பா, நீர் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்காக நம்ம வாஞ்சியாய் இதெல்லாம் வாக்கு தத்துவமா கொடுத்தா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடுவோம். ஆண்டவரே, நீங்க வாக்கு தத்துவம் கொடுத்தீங்களப்பா, இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்குள்ள நிறைவேறட்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம மன்றாடி கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அநேக பேருக்கு இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதே இல்லை, இந்த வசனம் நிறைவேறுவதே இல்லை. ஏன்? அல்லேலூயா. ஏன் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறல? நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஒருபோதும் நிறைவேறாது இருக்காது. அந்த வார்த்தை நம்ம வாஞ்சிக்கும் போது, நாம அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள அந்த வார்த்தைகள், நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறல. ஆனா அந்த வார்த்தை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் டெய்லியும். ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்திரு, ஆண்டவரே வாக்கு தத்துவம் ஆலயத்துல கொடுத்திரப்பா, இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்குள்ள இது நிறைவேறட்டும் ஆண்டவர் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபிப்போம், அழுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா இந்த வார்த்தை நமக்குள் நிறைவேறாத போகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைய நிறைவேற, இந்த வசனம் நிறைவேற ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு ஒருவரும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அந்த நிறைவேறத்துக்கு நான் என்ன பண்ணணும்ப்பா, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் நான் சுதந்திரித்து கொள்ள நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருவரும் கேட்கறது இல்லை. ஆனா வாக்கு தத்துவத்தை நம்ம பற்றி கொள்வோம். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு கொடுத்திரப்பா, நிறைவேறட்டாப்பா, இதோப்பா வருஷம் முதல்ல இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தீங்களப்பா, இதோ 8 மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே, இன்னும் வாக்கு தத்துவம் நிறைவேறல ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்குதுப்பா, எப்போ வாக்கு தத்துவம் நிறைவேறும், எப்போ அப்பா அந்த வார்த்தை போல நான் வாழ்வேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட வாஞ்சோட கேட்போம், கண்ணோட கேட்போம். ஆனா ஒருவரும் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம் சுதந்திரித்து கொள்ள நான் உங்ககிட்ட என்ன செய்யணும், நீங்க சொல்ற வார்த்தை நான் என்ன பண்ணணும்னு ஒருவரும் ஆண்டவரிடத்துல கேட்பதே இல்லை. அதனால இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதே இல்லை. ஏன்னா தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற நாம என்ன செய்யணும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நாம என்ன சுதந்திரித்துக் கொள்ளணும், நாம என்ன செய்யணும், நாம என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வாக்கு தத்தங்களை கொடுத்த ஆசீர்வாதம் போல நம்ம ஜீவிக்க முடியும்.
அப்போ வாக்கு தத்தங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல அதை கேட்கணும். அதை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் போதுதான் நீங்க வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. நமக்கான கொடுத்த வார்த்தை ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு தத்துவம். அல்லேலூயா. திருப்பி அந்த வாக்கு தத்துவம் படிக்கிறேன், நல்லா கவனமா கேளுங்க. ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, நித்தமும் எப்பவுமே காலமா நீ இந்த பூமியில பிறந்து வாழுற, நீ மறிக்கிற வழிய உன்னை நித்தமும் நடத்தி, அல்லேலூயா, நித்தமும் நடத்துவாராம். மகா வறட்சியான காலங்களிலும், மகா வறட்சி, எதுவுமே கிடைக்காது, எதுவுமே இல்லை, அப்பேற்பட்ட காலமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை நடத்துவாராம். மகா வறட்சியான காலம், வறட்சின்றது கஷ்டம். மகா வறட்சினா இல்லவே இல்லை, அதுதான் மகா வறட்சி. இல்லவே இல்லாத காலத்திலும் ஆண்டவர் உன்னை நடத்துவாராம். அதான் வார்த்தைகளை கொடுக்கப்பட்டது இந்த வசனம், இல்லையா? மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி, உன் ஆத்துமா திருப்தியாக்குவாராம். அதாவது எப்படி கேட்டனா, இப்போ நமக்கு சாப்பாடே இல்லை, வேற வழி, சாப்பாடு கிடைக்கிறதுக்கான வழி வாசலும் இல்லை. அப்படி இருக்கும் போதும் ஆண்டவர் உன்னை போஷித்து, ஆண்டவரே யாருக்கும் கிடைக்கல ஆனா எங்களுக்கு கிடைத்ததேன்றது உன் ஆத்துமா திருப்தி ஆக்கத்தக்க ஆண்டவர் நம்மளை நடத்துவாராம். அல்லையா? திருப்தி ஆக்க, அல்லையா, ஆத்துமாக்களை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். அல்லையா? உன் எலும்புகள் எல்லாம் பலனா ஆக்குவார், நிலைநிறுத்துவார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா, இப்போ ஒரு தோட்டத்துல நீர் பாய்ச்சி கொண்டு இருந்தா அது எப்படி அந்த செடி எப்படி இருக்குன்னா பசும் பசேல், எப்பவுமே பசுமையா இருக்குமா. அது நல்ல கனியை கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான நீர்கள் நம்ம பாய்ச்சிக்கொண்டே இருக்கும்போது அந்த செடி, அந்த மரம், அந்த கொடி எதுனா இருக்கட்டும், அது பார்க்க அழகா இருக்கும், அது பூ அழகா வைக்கும், கனிகள் நிறைய கொடுக்கும். ஏன்னா அது தேவையான ஆகாரம், நம்ம தண்ணி கரெக்டா கொடுக்கறதுனால அது எப்படி இருக்குன்னா பசுமையா இருக்குமா, எப்பவுமே பசுமையா இருக்குமா. ஆண்டவர் நம்மளை எப்பவுமே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பசுமையா வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்று போல, வற்றாத நீரூற்று போல, வற்றாத நீரூற்று போலனா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்படின்னா, நீர் என்றாலே பரிசுத்த ஆவியானவர். நம்ம எப்போதும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நிலையா இருக்கலாம். அப்போ என்றால் இன்னும் நீர் என்று எப்பவுமே உங்களுக்குள்ள தண்ணீர், எப்பவுமே நம்ம கண்மலையை இவர் உடைக்கிறாருல, மோசை உடைத்து எப்படி நீர் வருகிறது, அது போல உங்களுக்குள்ள ஒரு கண்மலை உடைத்து உங்களுக்குள்ள வற்றாத நீர் ஊற்று. அப்படி என்றால் நீங்க பேசுகிற வார்த்தை அநேக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை அநேக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். உன் பிள்ளைகள் எப்போதும் செழிப்பாக இருப்பார்கள், இல்லையா? உன் சங்கதி செழிப்பாக இருக்கும், உன் நாமம் செழிப்பாக இருக்கும், எல்லாமே செழிப்பாகவே இருக்கும். அதான் வற்றாத நீரூற்று போல, எப்பவுமே வற்றாது. அது போல உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இப்பேற்பட்ட வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? நம்ம வாக்கு தத்தம் கொடுத்தார் என்று நம்ம ஜெபிக்கிறோமோ, இவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் ஒருவரும் கேட்டதில்லை. ஆண்டவர்கிட்ட அதை பத்தி நம்ம மன்றாடுவதில்லை. நமக்கு தேவை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா நிறைவேற்றுவா. ஆண்டவரே கொடுத்திரப்பா, இன்னும் நான் வியாதியிலே இருக்கிறேனப்பா, இன்னும் போராட்டத்திலே இருக்கிறேனப்பா, என் குடும்பத்துல பிரச்சனையே இருக்குதப்பா, என் குடும்ப வேதனையிலே இருக்கப்பா, இதையே நம்ம நிந்தித்து கொண்டே இருப்போம். ஆண்டவர்கிட்ட எப்பவுமே இதையே ஜபத்துல கேட்டுக்கொண்டிருப்போம். ஆண்டவரே, இதை செய்ய நான் என்ன செய்யணும், நான் எதை அர்ப்பணிக்கணும், நான் என்ன பண்ணணும்னு ஒருவரும் கேட்கறது இல்லை. அதை கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதுக்கான வெளிப்பாடுகளை, அதுக்கான வழிவாசலை திறப்பார். அதை நீங்க செய்தீங்கன்னா இந்த வாக்கு தத்தங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 வசனம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இதுலயே நம்ம ஏசாயா புஸ்தகம் 58:11 அதுக்கு முன்னாடி வசனம், அதுக்கு 2-3 வசனங்களை படிச்சுன்னா தெளிவா இருக்கும். நான் ஒரே வசனத்தை படிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வசனம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது படிக்கிற 10வது வசனம். ஏசாயா 58:10வது வசனம். அல்லேலூயா. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவனை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம்
உதித்து உன் அந்தரகம் மத்தியானத்தை போல இருக்கும். அல்லையிலே இங்க சொல்லப்படுகிறது, நம்ம என்ன பண்ணா, பசி உள்ளிடத்துல உன் ஆத்துமாவை சாய்த்து. ஒருத்தர் பசியா இருக்கிறாங்க என்றால், கஷ்டத்துல போராட்டத்துல இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கஷ்டங்கள், இப்போ ஒருத்தர் பசியா இருக்கிறாரு, அந்த பசியா இருக்கிறவரு ஆத்துமாக்களை சாய்த்துனா, நாம பசியா இருந்தா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம், எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஒருவேளை சாப்பாடு நமக்கு இல்லாத போயிட்டா நம்முடைய நிலைமை எப்படி, நிக்க முடியாது இல்லையா, கஷ்டப்படுவாங்க இல்லையா. அத போல உன் ஆத்துமாக்களை சாய்த்து அவர்களுக்கு என்ன பண்ணுமா, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால். சிறுமைப்பட்ட ஆத்துமாக்கள், அவங்களால ஒருவேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கான வழியே இருக்காது, தங்க இடம் இருக்காது, ஒரு நல்ல துணி இருக்காது, அவங்க சிறுமைப்பட்டவர்கள். அந்த சிறுமைப்பட்டவர்களிடத்துல திருப்தி ஆக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து. அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா ஒண்ணும் செய்ய தேவையில்ல. உதாரணத்துக்கு ஒருத்தர் பசியா இருக்கிறாரு, பசியா இருக்கிற அவ்வளவு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ஒருத்தர், நிறைய பேர் நம்ம 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 ரோட்ல பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துருப்போம், அல்லையிலே நிறைய பேர் பார்ப்போம். இப்போ அவங்களால ஒருவேளை சாப்பாடு 100 ரூபாய், அந்த 100 ரூபாய் சாப்பாடு அவங்களால வாங்கி சாப்பிட முடியாத ரொம்ப கஷ்டப்படுவோம். அநேக இடத்த கையை இருந்தது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு வேளை சாப்பாடு திருப்தியா 100 ரூபாய் கொடுத்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தினா அவர்கள் திருப்தியா சாப்பிட்டு, அப்பா அந்த நாள்ல நான் திருப்தியா சாப்பிட்டு சொல்லி உங்களை வாழ்த்துவார்கள். கேட்டீங்க, அப்பா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்ப்பா. சில பேர் புறஜாதியா கூட அவங்க ஆண்டவர் பேரை சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அவங்க இருதயத்தை திருப்தி ஆக்கி, நான் திருப்தியா அந்த திருப்தி ஆக்கி அவங்க சாப்பிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறாங்கள பாரு, அந்த ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு சொல்றார். ஏன்னா அவர்களை சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்போ வெளிச்சம் உதித்து, உன் வெளிச்சம் உதித்து. அப்போ நீ திருப்தி ஆக்கும் போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தரகம் மத்தியானத்தை போல் இருக்கும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம சொல்றான்னா, அந்த மாதிரி ஆட்களுக்கு நீ திருப்தி ஆக்கினால் உன் வெளிச்சம் மத்தியானம் போல இருக்குமா. மத்தியானம் 1 மணிக்கு நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், அப்படி பளிச்சுன்னு இருக்கும். சூரியன் அடிக்கும் போது எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் அதை போல வெளிச்சமா இருக்குமா. ஆண்டவர் வெளிச்சமா ஆக்குவாராம். அதாவது இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமா கொடுப்பாராம். அதுதான் சொல்றாரு, வெளிச்சமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணா, அந்த இல்லாதவர்கள் கஷ்டப்படுறவர்களுக்கு நாம ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்க. அநேக டைம் நம்ம மனசு வச்சா 100 ரூபாய் நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளும் கஷ்டப்படுறோம், நம்மளும் வேலைக்கு போறோம், நம்மளும் கஷ்டத்தான் இருக்கிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால நம்ம குறைந்து போவதில்லை, இல்லையா. நம்மளால 100 ரூபாய் கொடுத்து ஒருத்தர சாப்பாடு வாங்கி கண்டிப்பா கொடுக்க முடியும், அல்லையா. அததான் ஆண்டவர் சொல்றார், அல்லையா. துரத்துண்டவர்கள் அந்த மேலாம் பார்த்தா, துரத்துண்டவர் சேர்த்துக்கொள்ளுங்க, சாப்பாடு கொடுங்க, அண்டரு நம்ம உங்க வீட்டுல அவர் சேர்த்து அநேக விஷயங்கள் சொல்ல, உணவு இல்லாததுக்கு உணவு கொடுங்க. இந்த ஏசாயா புஸ்தகத்துல மேல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் மற்றவர்களுக்காக கொடுக்கும் போது சில பேர் எப்படி கொடுப்பான்னு கேட்டா, தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதை கொடுப்பாங்க. சில பேர் 4 பேர் முன்னாடி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது. சில பேர் நான் வாங்கி கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு இதை செய்தேன், அவங்களுக்கு இதை செய்தேன். இதெல்லாம் தன் பெருமைக்காக செய்து கொள்வது. இதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் அறிவு இருக்கிறார். நீங்க தேவனுக்காக, தேவன் நமக்கு சொன்னார் அந்த கட்டளையை கீழ்ப்படியணும் என்று நீங்கள் மனதார, இது தேவன் கொடுக்க சொல்லி நீங்க மனதார சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீங்க நேர்மையா வந்தா போதும். யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை. தேவன் உங்களை பார்க்கிறார், அல்லையா. நீங்க செய்யும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வாதமா மாற்றுவார். அதே போல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேரு என்ன தவறு பண்றாங்கன்னா, இப்ப பணம் நல்லா சம்பாதிப்பாங்க, இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்கார் நல்லா தான் இருப்பார், ஆண்டவர் செழிப்பா இருப்பார். அப்போ நான் ஊழியக்காரர் கொடுக்குறது தப்புன்னு சொல்ல. இப்ப நீங்க அவருக்காக எத்தனை பேர் நம்ம கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனா அதே ஆலயத்துல திக்கற்றவர்கள் வருவார், கணவர் இல்லாத மனைவிகள் இருப்பாங்க, அல்லையா. பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் அதே ஆலயத்தில் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அநேக சகோதரி கணவர் இல்லாமல் அநேக உங்க ஆலயத்துல கண்டிப்பா இருப்பாங்க, அல்லையா. அவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை போக்கும்படி முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த பிள்ளைகளுக்கு வருடத்துக்கு ஒரு முறை நீங்க ஒரு ட்ரெஸ் சேர்த்து கொடுக்கலாம், அல்லேலூயா. அல்லது தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு, தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆண்டவர் அதை நேசிக்கிறார், அல்லேலூயா. அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்க அதை செய்யுங்க போதும் அப்படின்றார்.
நாம என்ன பண்ணோம், இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா நமக்கு அவங்க செஞ்சாங்களே, நம்ம அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா அவங்க பெரிய ஆளு, அவங்க ஊழியக்காரு, அவங்க பணக்காரரு, அவங்களுக்கு நம்ம கொடுத்தா நமக்கு மதிப்பாங்க, அந்த எண்ணத்துல தான் செய்வோமோ வச்சு. ஆனா இல்லாத ஒருவருக்கு ஒருபோது கொடுக்கிற எண்ணம் வராது. நம்மளால கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கிற எண்ணம் வராது. ஒன்னா புடுங்குற எண்ணம் ஒன்னா வரமோச்சு, கொடுக்கிற எண்ணம் வராது. ஆண்டவர் அதான் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. அவர்கள் போல திக்கற்றவர்களுக்கு நீங்கள் அவர்கள் ஆத்மா திருப்தி ஆக்கும்படி, அவர் ஆத்மா திருப்தி ஆகும்படி செய்யுன்னு சொல்றாரு. அப்போ உங்க ஆலயத்திலே திக்கற்ற பிள்ளைகள் அநேகர் இருப்பாங்க. அல்லேலூயா. தாய் இல்லாத பிள்ளைகள், தந்தை இல்லாத பிள்ளைகள், வசதி இல்லாத பிள்ளைகள், தயவு செய்து அவர்களுக்கு தேவனுடைய நாம மையப்போட நீங்க கொடுங்க. உங்களால முடிந்ததை செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு 500 ரூபாய் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. அதே போல நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுவாங்க. வாடகை கட்ட முடியாத, பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாத அநேகர். ஆனா உங்களால் கொடுக்கும் திராணிகள் இருந்தால் தயவு செய்து அவர்களுக்கு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. ஆண்டவர் இன்னும் மேலும் கொடுக்கும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க உங்க கையில 500 ரூபாய் இருக்குது, நீங்க 100 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா உங்க கையில ஆண்டவர் 1000 ரூபாய் ஆசீர்வதிப்பார். நீங்க 1000 ரூபாய் வைக்கும் போது உங்களுக்கு மற்றவர்களுக்காக ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை 2000 ஆசீர்வதிப்பார். ஜீசஸ் 2000 ரூபாய் உங்க கையில இருக்கும்போது நீங்க 200 300 கொடுக்கும் போது உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். ஏன்னா கொடுக்கிற எண்ணங்களுக்குள்ள இருக்கும்போது தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த திக்கற்றவர்களுக்கு இறங்கும் போது, ஏழைகள் கடன் கொடுத்தால் தேவன் அந்த கடனை திருப்பி தராராம். அல்லேலூயா. அப்ப நீ ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, இல்லாதவருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம படித்த ஏசாயா 58:11 வசனம் போல நீங்க வாழ்வீர்கள். அப்போ தேவன் சொன்ன வார்த்தையை நீங்க கை கொண்டு நடக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. நான் ஊழியக்காருக்கு பயந்து இருக்கணும், அது உண்மை. கீழ்ப்படிந்திருக்கணும், உண்மை. அல்லேலூயா. நமக்காக கொடுக்கப்பட்ட தகப்பன், நம்ம கீழ்ப்படிந்துதான் இருக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுல எது தப்பு இல்லை. அவர் கொடுக்கிற வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அதெல்லாம் ஒரு தப்பு சொல்லலை. ஏன்னா அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன். அல்லேலூயா. நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தகப்பன். அப்போ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நான் அதுல எந்த தப்பும் சொல்லலை. ஆனால் கொடுக்கும் போது மட்டும் நாம் தேவனுக்காக கொடுக்கிறத நீங்க கொடுங்க. ஆனா பிறருக்காக கொடுக்கும் போது நீங்கள் அதை வாஞ்சித்து விசுவாசித்து கொடுங்க. நம்ம கொடுக்கணும்ன்ற எண்ணத்தை நீங்க இருதயத்துல வைத்து கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி நீ நீரோரமாக நடப்பட்ட தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை உன்னை சுதந்திரித்துக் கொள்ள வைப்பார். அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அத மாதிரி நடக்கணும். உதாரணத்துக்கு ஒருவர் பற்றி நான் சொல்ல வரேன். அவரு அப்படிதான் நடந்தார். அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்படி என்று கேட்டால், அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லப்படுகிறது. குறுநெலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சங்கதியில் நினைத்தருளப்பட்டது. அதுல இங்க ஒருத்தர் ஜெபிக்கிறார். கர்த்தர் நாம மையப்படுகிறார்னா குறுநெலி. அவர் கிறிஸ்துவர் அல்ல, அவர் புறஜாதி மனிதன். ஆனா தேவனை வாஞ்சிக்க தெரிஞ்சு கொண்ட உடனே, தேவன் நல்லவர் என்று தெரிஞ்சு கொண்ட அவர் வாஞ்சியா ஜெபிக்கிறார். அவர் கிறிஸ்துவர் அல்ல. திருப்பி மீண்டும் சொல்றேன், வேதத்துல குறுநெலி கிறிஸ்துவர் அல்ல, அவர் புறஜாதி மனிதன். அந்த புறஜாதி மனிதன் தேவனை தெரிந்து யாரோ சொல்றாங்க, கேள்விப்படுறாரு, அதனால தேவனை வாஞ்சிக்கிறார். ஏசப்பா கிட்ட எப்படி ஜெபம் பண்ண கூட தெரியாது அவருக்கு. அவர் ஆண்டவரை முட்டி போட்டு உபவாசித்து 4 நாளைக்கு முன்ன முட்டி போட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் தேவ தூதர் அனுப்பி வெளிப்படுகிறார். ஏன் ஒரு அந்நிய ஜாதர் புறஜாதி இடத்துல தேவன் தேவ தூதரை அனுப்பி வெளிப்படுகிறார்? ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, அதே வசனத்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உன் தான தர்மங்கள் தேவ சந்ததியில் நினைத்தருளப்பட்டது. அவன் தேவனுடைய வார்த்தையின்படி பிறருக்காக கொடுக்கிறவனா இருந்தான், பிறருக்காக மன இறங்குறவனா இருந்தான், மற்றவர்களை சந்திக்கிறவனா இருந்தான், மற்ற ஆத்துமாக்களை திருப்தி ஆக்கிறவனா இருந்தான். ஆனா புறஜாதியா இருந்தும் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சில வார்த்தை செய்ததுனால அவன் ஜெபிக்கும் போது தேவ தூதரை தேவன் அனுப்புறார். போப்பா,
மகன் ஜெபிக்கிறான், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறான். கீழே போ, நீ அவன்கிட்ட சொல்லு, உன் தான தர்மம் எட்டப்பட்டது, தேவன் உன்னை நினைத்தறிந்துக்கிறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்றார். அவ கேட்கிறான், ஆண்டவரே உன்னை நல்லா அறிந்து கொள்ளணும், ஆண்டவரே உண்மை தெரிந்து கொள்ளணும், உண்மை நான் கீழ்ப்படினோம், உங்களுடைய வார்த்தை நான் நடந்து கொள்ளணும் கேட்கிறான். உடனே பேதுருக்கு ஆரம்பிச்சு பேதுரு கொண்டு வரும்படி செய்கிறார். ஒரு புறஜாதி மனிதன் ஜெபிக்கும் போது தேவ தூதர் இறங்கி வர காரணம் என்னன்னு கேட்டா, அவர் தான தர்மம் தேவனுடைய வார்த்தைப்படி பிறருக்காக கொடுக்கிறவரா, மன இறங்குறவரா இருந்தது போல பிறர் ஆத்துமாக்களை அவர் திருப்தி ஆக்குறவரா இருந்தனால தேவன் தேவ தூதரை அனுப்பினார், அவன் காண செய்தார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களுக்காய் நம்ம மன இறங்கி, நமக்கு தாழ்த்தப்பட்டவருக்காய் நீங்க மன இறங்கி கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கதாங்க தேவன் இருக்கிறாரு. அல்ல பிறருக்காக கொடுக்க சொல்றார் தேவன். இல்லாதவருக்காக கொடுங்க. உங்களால ஒருவருக்கு 100 ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும். வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். 1000 ரூபான்னு வச்சுங்க, 1000 ரூபாய் கொடுத்து ஒருவருக்கு உங்களால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். கர்த்தர் அது கூட இல்லாம உங்களை வைக்கல, நல்லா வச்சிருக்கிறார். இதை நீங்க செய்யுங்க. பிறருக்காக அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய போராட்டங்களை கேளுங்க, கேட்டு அவங்களுக்கு திருப்தியா அவங்களுக்கு பிரச்சனைல இருந்து வெளியே கொண்டு வாங்க. அவங்களுக்கு என்ன தேவை சந்திங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நீங்க அப்படி சொன்னா, அந்த மாதிரி நீங்க மன இறங்கி அவங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய கஷ்டமா பார்த்து நீங்க பேசும்போது ஆண்டவர் அங்க நிலை நிற்கிறார், உன்னிடத்தில் இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. பிறருக்கு கொடுக்கும் போதுதான், அல்லேலூயா, எலியா இடத்துல அந்த அம்மா விதவை தாய் ஒரு அம்மா என்ன பண்றாங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு முதல்ல எலியா கொடுத்தோன்னு ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாருன்னா, அல்லேலூயா, இந்த வறட்சியான காலம் முழுவதும் எண்ணெய் அப்பம் எப்போதும் குறையாது இருக்கும் என்று ஆசீர்வதித்தார். கொடுக்கும் போதும் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவர் மீன் துண்டுகளும் ரொட்டி துண்டுகளும் கொடுத்தார்கள், அதை ஆசீர்வதித்து 5000 புருஷமார்கள் கொடுக்கும்படி ஆண்டவர் 4000 புருஷமார்கள் கொடுக்கும்படி ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம், கொடுக்கும் போது அது ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அநேக விஷயங்கள் நம்ம சொல்லலாம். தேவனிடத்தில் நம்ம கையில என்ன இருக்கோ அதை கொடுக்கும்போது, ஒரு விதவி காணிக்க போடுறாங்க, எல்லாருமே அவங்க கூட இருக்கிற நிறைய போடுறாங்க. ஆனா அந்த விதவி அவர்கிட்ட இல்ல 2 காசு தான், வேற காசே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இந்த 2 காசு வச்சுதான் சாப்பிடணும். அந்த 2 காசு தேவனுக்காக உண்மையா போடும்போது, இங்க இருக்கிறதுலே அநேகமா தேவனுக்கு கொடுத்தது இந்த சகோதரி தான் தேவன் சாட்சியா நிற்கிறார். அப்போ தேவனுக்காய் கொடுக்கும் போது, தேவன் நாம மகிமைப்படும் போது, பிறருக்காய் நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கிறவங்களா இருக்கணும். என்கிட்ட இல்ல 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 இல்லன்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. இருக்கிறத கொடுங்க, கர்த்தர் அதை கொண்டே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு புடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறத கொடுத்தாங்க. ஆண்டவர் அதை நிலையாய் நிர்மமாய் அதை ஆசீர்வதித்தார். அவங்க அந்த பஞ்சகாலம் முடிவுலையும் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அப்ப இருக்கிறத நீங்க கொடுக்கும் போதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஆண்டவர் நீங்க ஆசீர்வதித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இருக்கிறதை வாங்கிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஏன் இருக்கிறத வாங்கி ஆஸ்வதிக்கிறான்னா, அந்த இருக்கிறத கொடுக்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கா, ஆஸ்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பெருக செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம தேவனுடைய வார்த்தையின்படி கொடுக்க வல்லவரா இருக்கிறோமா, மற்றவருக்காய் மன இருங்க வல்லவரா இருக்கிறோமா? ஆண்டவர் மனுபுத்திரனை கண் நோக்கி பார்க்கிறார் பூமி முழுவதும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் இனிமே கொடுக்க ஆரம்பிங்க. தேவனுக்காக நாமத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. மன இறங்குங்க, மன இறங்கி நீங்க கொடுங்க, கர்த்தர் உங்க மேல மன இறங்குவார். இப்போ நான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா, ஏசாயா 58:11 வசனம் உங்களுக்கான வசனம். இப்ப நான் படிக்கிறேன், அது உங்களுக்கு அப்படியே நிறைவேறும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதா ஆக்கினார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்ட போலவும் வற்றாத நீர் ஊற்று போலவும் இருப்பாய். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்க தலைமையில வைக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்காய் கொடுத்த வசனத்தை இப்போதே அவர்களுடைய தலைமையில வைக்கிறேன். இதை வாஞ்சா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தலைமையில வைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அவர்கள் மன இறங்கி ஒரு வார்த்தைப்படி கை கொண்டு நடக்க உதவி செய்வீராங்க. தேவனுடைய மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு கர்த்தர் தொடுவாராக.
அல்லேலூயா. இனிமே தேவனுடைய வார்த்தைப்படி கை கொண்டு நடங்க. தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுத்த வேதத்தை படிங்க. அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நீங்க நடந்து கொள்ளும் போது உங்களுக்காக கொடுக்கிற அந்த வார்த்தை, வசனம், வாக்கு தத்துவம் கண்டிப்பா நிறைவேற்றுவா. நீங்க வருஷ கணக்குல காத்திருக்கணும் அவசியம் இல்லை. தேவனுக்கு செய்ய 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 ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள தங்கி வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளை ஆண்டவரே உமக்கு துதிக்கும் ஆராதி கிருபை செய்து வார்த்தைகளை வெளிப்படுத்த கிருபை செய்திருப்பா. இந்த வார்த்தை எங்களுக்காக நீர் கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டவரே. இனிமே ஆண்டவரே எங்களால முடிந்த ஆண்டவரே எங்களால கொடுக்க முடியும் அப்பா. முடிந்ததல்ல, எங்களால அநேருக்கு கொடுக்க முடியும். நாங்க கொடுக்கிற கரமாய் மாற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அதற்காக அல்ல ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படினோம் என்ற எண்ணத்துக்காக நாங்கள் மற்றவர்களுக்காக பிறருக்காக கொடுக்கிற எண்ணம் எங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாக. இது பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருக்குள்ள ஆண்டவரே ஒரு வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. அவர் குடும்பத்தில் செயல்படுற எல்லா தடைகளும் உட்டாய்க்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தால ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ரத்த கோட்டைகளை வைத்து மூடுகிறார். நர்சவாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. பிதாவே தேவனை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தத்தை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லும். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம், பிதாவுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியம், சகாக்காலம் இயேசு கிறிஸ்து வருகையில் சமாத்தோட எப்போதும் ஆசீர்வாதமாய் உங்களோட தங்கி இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்றார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 58:11 போல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. ஆமீன்.